கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளை கூட நம்ம யாரை நேசிக்கணும்? வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? மத்தேயு 5வது அதிகாரம் 46வது வசனத்தில் யாரை நம்ம நேசிக்கணும்? உங்களை நேசிக்கிறவர்கள் நீங்கள் நேசிச்சிங்கன்னா என்ன பலன் இருக்குது? ஆண்டவர் கேட்குறார். ஆனால் யாரை நேசிக்கணும்? நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சத்துருக்களை நேசிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு யார் சத்துருக்களாக இருக்கிறாங்க? உங்கள் குடும்பத்துக்கு யார் சத்துருக்களாக இருக்காங்க? உங்களை யார் சபிக்கிறாங்க? உங்களை யார் பகைக்கிறாங்க? அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை சத்துருக்களை நேசிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நம்மளை நேசிக்கிறவங்க நேசித்தா எல்லோரும் தான் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. உங்களை யார் விரோதமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு விரோதமாக யார் தூஷிக்கிறாங்க, உங்களை யார் வெறுக்கிறாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருக்களாக இருக்கிறாங்களோ அவங்கள நேசிக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களை யார் நிந்திக்கிறாங்க, உங்களை யார் துன்பப்படுத்துகிறாங்க அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்போ பிதாவுக்கு நம்ம பிள்ளைங்களாக இருக்கணும்னா ஆண்டு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் நமக்கு சத்துருக்களாக இருக்கலாம் நேசிக்கணும் தான். அவங்கள குறித்த ஒரு கசப்பு இருத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள முகத்தில் காமிக்கிறது, பேச்சில் காமிக்கிறது, அதெல்லாம் ஆண்டு நம்மக்கிட்ட கேட்கல. உங்களை சத்துருக்களாக இருக்கிற அத்தனை பேரையும் உங்கள் அன்பை வெளிப்படுத்த சொல்கிறாரு. அவங்கள நீங்கள் நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ உங்களை யாரெல்லாம் சபிக்கிறாங்கன்னா அவங்க சபிக்கிறவங்களாம் நீங்கள் ஆசீர்வதிங்க, மனதார ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். இதுதான் வசனம் நம்ம போதிக்குது. உங்களை யார் பகைக்கிறாங்களோ அவங்க நன்மை செய்யுங்க. நம்ம செய்கிறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்ம நேசிக்கிறோமா? அப்படி சத்துருக்களை நம்ம நேசிச்சிருக்கோமா? ஆண்டவர் கூட யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரியும்ல, ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு தானே கடைசி வரைக்கும் அவர் கூடவே வச்சுருந்தார். அவர் கூட இருக்கும்பொழுது அவர் முகத்தில் என்னைக்காவது கோபத்தை காட்டினாரா? நீ இப்படி காட்டி கொடுக்க போறியன்னு சொல்லி ஏதாவது பேசினாரா? முகத்தை மாற்றினாரா? ஏதாவது சொன்னாரா? கடைசி வரைக்கும் அவன் முத்தத்தில் காட்டி கொடுக்குற வரைக்கும் ஆண்டர் ஒரு வார்த்தை கூட அவருக்கு யூதாஸுக்கு விரோதமாக ஒரு காரியம் அவர் செய்யலை, பேசலை, முகத்தில் கூட காண்பிக்கலை. அப்போ கடைசி வரைக்கும் ஆண்டவர் யூதாஸை நேசித்தார். அதனால்தான் யூதாஸ் உடைஞ்சிட்டான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே. பேதுரு கூட மறுதளிக்கிறான். மறுதளித்த உடனே நீ 3 தடவை மறுதளிப்பேன்னு சொன்னார். அதெல்லாம் இல்லை ஆண்டவர், நான் செய்ய மாட்டேன்னார். ஆனால் மறுதளிச்சப்புறம் ஆண்டவர் பார்த்தார் பாருங்க, ஒரு அன்பான பார்வை. அவர் கோபமாக பார்க்கல, வெறுப்பாக பார்க்கல. அவர் பார்த்த அந்த அன்பான பார்வை அவனை உடைச்சிருச்சு. அந்த அன்பில் தான் தன்னை ஃபுல்லாக ஒப்படைச்சிட்டான் ஆண்டருக்கு. தான் செய்த தவறை உணர்ந்து மனந்து கசந்து அழுதான். அப்போ அன்பினால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. கர்த்தர் அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அவருடைய அடிசுவடை நம்ம பின்பற்றணும். அப்போ மறுதளித்த பேதுருவையும் அவரோட அன்புனால தான் மனம் மாறணும். அவர் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, அப்போது கன்னத்தில் அறையிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்காக பிதா கிட்ட ஜெபிக்கிறாரு. எங்கள் தாங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே. அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கா? நம்ம ஒன்று சொன்னாவே நம்ம ஒன்று சொன்னால் 10 சொல்கிறோம்ல. கன்னத்தில் அடிக்கும்போது கூட அந்த கன்னத்தை காட்டுறாரு பாருங்க. காரி துப்பும்போது கூட அதை ஏற்றுக்கிறார் பாருங்க. அந்த பொறுமை நமக்கு இருக்கா? அந்த அன்பு நமக்கு இருக்கா? அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் யாரை நேசிக்கணும்னா இப்படிப்பட்ட ஜனங்களை நேசிக்கணும் தான் கர்த்தர் சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ இனி ஆண்டுடைய பிள்ளைங்களாய் பிதாவுக்கு நம்ம பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னா நமக்கு ஒருத்தர் கூட பகையாளியாக இருக்கக்கூடாது. எல்லாரையுமே நேசிக்கணும். அதான் வேதம் சொல்லுது, கூடுமானால் உங்களால் ஆனால் மட்டும் எல்லாருக்கூட சமாதானமாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்கணும். யாரை குறித்து நம்ம பாரப்படக்கூடாது, யாரை குறித்து கசப்பு இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். கர்த்தர் நேசித்தார், நாமளும் நேசிக்கணும் அவர் எதிர்பார்க்குறாரு. இதனால் ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் நல்ல தகப்பன் இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். அப்போ அந்த வார்த்தை கேட்குறீங்களா? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் உங்கள் அன்பினால் கர்த்தர் நிரப்பி ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க உங்கள் அன்பினால் எங்களை நிரப்பி இன்னி வரைக்கும் நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும்
ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நீங்கள் எதிர்பார்க்க அன்பை ஒவ்வொருவருக்கும் செலுத்த கிருபை தரும்படி நம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.